ஹே காய்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் உள்ள ஒரு சாய்பாபா கோயில். நல்ல ஒரு நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் இங்கே மக்கள் வந்து இளைப்பாற கொஞ்சம் தங்குறாங்க, ஒரு துண்டை போட்டு படுக்கிறாங்க. இந்த சந்தைக்கு வர்றவங்க, காய்கறி வியாபாரிங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பேசி துரத்துறாங்க. சரியா, கோயில்ன்றதே அந்த காலத்தில் ஒரு இளைப்பாறவும். வல்லார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோயிலில் மரங்கள் நிறையா இருக்கணும், இடம் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இளைப்பாறணும், மக்கள் வந்து தங்கி ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வல்லார் கோயிலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா, சீரடி சாய்பாபா கோயில், வடலூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சந்தைக்கிட்ட லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு இடம் அது, இந்த குளத்துக்கு இந்தாண்ட. ஸோ இங்கே வாண்டடாக ரொம்ப ஹார்ஷாக பேசி மக்களை வந்து துரத்துறாங்க. அது என்னென்னு வந்து பாருங்கள். இப்போது மக்களை வந்து ஓய்வு எடுக்க விடாமல் துரத்துறது, டொனேஷனை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரியா, மக்களை ஓய்வாக இருக்கிறதுக்கும் அவங்க இழப்பாறதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த கோயில் தர்மகர்த்தாவை, இந்த கோயில் நடத்துகிறவங்களும் அப்படின்னு. சரியா, கோயிலுன்றதே இந்த வல்லார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வரைக்கும் இழைப்பாரலாம். இங்கே படுக்க வர்றவங்களே வந்து துரத்துறது. ஹே காய்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் உள்ள ஒரு சாய்பாபா கோயில். நல்ல ஒரு நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் இங்கே மக்கள் வந்து இளைப்பாற கொஞ்சம் தங்குறாங்க, ஒரு துண்டை போட்டு படுக்கிறாங்க. இந்த சந்தைக்கு வர்றவங்க, காய்கறி வியாபாரிங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பேசி துரத்துறாங்க. சரியா, கோயில்ன்றதே அந்த காலத்தில் ஒரு இளைப்பாறவும். வல்லார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோயிலில் மரங்கள் நிறையா இருக்கணும், இடம் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இளைப்பாறணும், மக்கள் வந்து தங்கி ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வல்லார் கோயிலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா, சீரடி சாய்பாபா கோயில், வடலூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சந்தைக்கிட்ட லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு இடம் அது, இந்த குளத்துக்கு இந்தாண்ட. ஸோ இங்கே வாண்டடாக ரொம்ப ஹார்ஷாக பேசி மக்களை வந்து துரத்துறாங்க. அது என்னென்னு வந்து பாருங்கள். இப்போது மக்களை வந்து ஓய்வு எடுக்க விடாமல் துரத்துறது, டொனேஷனை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரியா, மக்களை ஓய்வாக இருக்கிறதுக்கும் அவங்க இழப்பாறதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த கோயில் தர்மகர்த்தாவை, இந்த கோயில் நடத்துகிறவங்களும் அப்படின்னு. சரியா, கோயிலுன்றதே இந்த வல்லார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வரைக்கும் இளைப்பாறலாம். இங்கே படுக்க வர்றவங்களே வந்து துரத்துறது.